படம் இருக்கும். அது ஒன்றும் மாற்றமே இல்லை. அதை நம்ம வந்து இன்னைக்கு அந்த ரேஸ்லாம் எடுத்துக்க வேணாம். அவனை போய் நம்ம அந்த டென்ஷன்லாம் பண்ண வேணாம். அப்போ நீ வந்து 115 பண்ணி 120 பண்ணி அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும். அதுவும் இஸ் எ மேக்கர், லெட் இம் மேக் த ஃபில்ம். ஆனால் டெஃபினட்டாக விஜய் சார் கேரையில் ஒன்று அது பெஸ்ட் ஃபில்மாக இருக்கும். அதில் எனக்கு எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் டிலைட், ஹீரோஸ் டார்லிங். அதனால் வந்து அந்த படம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடக்கும், கம்ஃபர்டபுளாக முடியும். ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதில். அந்த படத்தை வந்து மை கட் ஃபீலிங் கண்டிப்பாக வந்து விஜய் சாரோட கேரியரில் வித் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். ஆமாம், பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு கலெக்ஷனாக கூட வந்து, அதாவது சார் ஒன்று சொல்கிறீங்களா, இந்த 115 தாண்டது வந்து எல்லாருனாலையும் முடியாது. அது வந்து அந்த அந்த கேலிபர் உள்ள ஆக்டரை தானே முடியும். அதை வேகமாக தாண்டுற கெப்பாசிட்டி அவருக்கே தான் இருக்குது, திருப்பி விஜய் சாருக்கே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல டேட்டில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து